ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருக்கோம். நான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு கிளம்புறதா சொல்லியிருந்தோம். மணி 5:30 ஆயிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து வண்டி எடுக்கிறத அம்மாவை வீடியோ எடுக்க சொல்லிவிட்டு நம்ம வண்டி எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் கிளம்பியாச்சு. பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ நம்ம போக போக அப்படியே vlog கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலி நம்ம வந்து கோயம்புத்தூர் டு செங்கல்பட்டு போகிறதா தான் சொல்லியிருந்தோம். ஆமாம், அங்கே தான் போகிறோம். அப்போ வந்து சோலோ ரைடாக போயிட்டுறேன். பார்த்து பத்திரமா இருங்க. ரொம்ப தூரம் போகிறோம். ஸோ பாட்டு கேட்டே போகலான்ட்டு அப்படியே பாட்டு செக் பண்ணிவிட்டு அப்படியே லொக்கேஷனும் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம நீ அப்படியே கிளம்ப வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, லொக்கேஷனும் போட்டாச்சு, பாட்டும் போட்டாச்சு. ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம நேற்று தான் ஒரு இன்டர்காம் ஒன்று வாங்கினோம். மேக்ஸிமம் இந்த ரைடுக்காகவே வாங்கினேன். ஏன்னா நம்ம கண்டினியூ ஒவ்வொரு தடவையும் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டோம், ஒரு இன்டர்காம் வாங்கலான்ட்டு இதில் தான் பராணி M10 தான் வாங்கியிருக்கோம். ஸோ யாராவது வாங்கியிருந்தீங்க ஆல்ரெடி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறது, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. சாங்ஸ் கேட்குறதாகட்டும் இல்லை கால் ஆகட்டும், ஸோ சூப்பராக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஏரியா ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நான் பைபாஸ் டச் பண்ணோன்னே உங்களுக்கு நான் சொல்கிறேன். அம்மாவும் ஏன்டா பத்திரமா இருக்க சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவும் கொஞ்சம் வெளியே போயிட்டார். இன்றைக்கி நைட்டு தான் வருவார். ஸோ நானும் கிளம்பிட்டேன். அம்மாவும் சிம்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதை ஷார்ட்ஸாக போடாமல் ஃபுல் வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி எபிசோடாக போடலாங்கிற மாதிரி ஒரு ட்ரையல் பார்க்குறேன். பட் இது எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரில. பட் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீக்கில் வந்து நம்ம கண்டினியூஸ் ரைடு போகலாம். சும்மா 1 டே ட்ரிப் அந்த மாதிரி போகலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸோ கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போடுறேன். எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. நிறைய பேர் கேட்காதீங்க, ஏன்டா ஒரே மாதிரி போயிட்டுருக்கே அப்படின்னு கேட்காதீங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. அண்ட் தென் நைட் டைம்ங்கிறனால யார் வராங்க யார் போகிறாங்கன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. திடீர்னு குறுக்க வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம்.
ஒரு வழியாக பைபாஸ் பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அவினாசி ரோட்டில் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். இப்போ அந்த வேலை போயிட்டுருக்கோம். இப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நீலம்பூர் டோல்கேட் தாண்டியாச்சு. கொஞ்சம் தூரம் போயிட்டு சென்னை 486 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம வந்து 486 கிலோமீட்டர்ஸ் போக வேண்டியது இருக்காது. அதில் கொஞ்சம் ஒரு 50 to 40 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் போக வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம செங்கல்பட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நமக்கு 440 சம்திங் என்னமோ வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, நம்ம மிஸ்டர் பூமியை வேறு விட்டுட்டு வந்துட்டோம். அது ஒன்று தான். ஏன்னா ஆக்சுவலி அதான் மிஸ்டர் பூமி கூட தான் போக வேண்டியதாக இருந்துச்சு. பட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ளூ பாயை எடுத்துகிட்டு வர வேண்டியதாக போச்சு. ஸோ அது ஒன்று தான் வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் ப்ளூ பாய் கூட ட்ராவல் பண்ணது ரொம்பவே சந்தோஷம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நைட் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கண்டெய்னர்ஸ் பெரிய பெரிய லாரியெல்லாம் பார்த்திங்கன்னா நைட் ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க. ஸோ பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். மெயினாக ஹேண்ட் க்ளவுஸு, ஹெல்மெட்ஸ் அதெல்லாம் வியர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சேஃப்டியாக போய்க்குங்க. கேட்டுட்டு போகிறது பயங்கர எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும். பட்டு ரொம்ப சவுண்டு வச்சுட்டு போகாதீங்க. அடுத்த வண்டி ஹாரன் அடிக்கிற சவுண்டு கேட்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் சேஃபு. ஏன்னா வண்டியில் வரவங்க ஹாரனை கொடுப்பாங்க, உங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது ஸோ சின்ன ஆக்சிடெண்ட்ஸ் ஏதாவது நடக்கலாம். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அதில் நான் வர வழியில் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு சின்ன பையன்தான் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு பயங்கர ஸ்பீடாக, ஐ திங்க் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடாக எப்படி சொல்கிறது, ஹெல்மெட்டு கூட போடாமல் எந்த ஒரு சேஃப்டி வியர்ஸும் இல்லாமல் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருந்தேன். அப்படி கிட்டத்தட்ட நானே ஒரு 100 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கேன்னா அப்புறம் எனக்கு முன்னாடி போயிட்டுருக்கேன் அப்படி. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போங்க. ஒரு டீ குடிக்கலான்னா ஒரு கடையை கூட காணும் பைபாஸுங்கிறனால. ஸோ ஐ மீன் ஒரு ஃப்ளைஓவராக இருக்கிறனால எதுவும் டீ குடிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. சரி, அங்கே போய் டீ கடை ஏதாவது இருந்தால் பார்ப்போம். அது வரைக்கும் அப்படியே போவோம் பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக. அடுத்த ஒரு டோல்கேட்டா? டோல்கேட் ஓகே. அந்த பைக்கு போகிற வழின்னு எழுதி போடுங்கடா, இருட்டில் ஒன்றும் தெரியவும் மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக டோல்கேட் க்ராஸ் பண்ணிட்டோம். நானும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போகிறேன். பட் என்னென்னா சேஃப்டி வியர்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன், க்ளவுஸு, ஹெல்மெட்டு, ஜாக்கெட்டு. ஸோ அதனால் ஷூ எல்லாமே மேக்ஸிமம் போட்டிருக்கனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸோ போக வேண்டாம்னு சொல்லலை, பட் அதுக்கான சேஃப்டி வியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னோடய மைண்ட் செட்டும் என்னோடய ஃபீலும் எப்படி தெரியுமா இருக்குது? பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு, கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் கண்டே, கிழக்கெல்லாம் மேற்காகிட. இந்த ஃபீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் மைண்ட் செட்டில் இருக்குது. அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் அப்படியே இதே ஃபீல்டில் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு எபிசோடில் சந்திக்கிறேன். பை பை. மேற்காகிட